ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம எப்படி ஃபோர்ஸ் வியூ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்வேலிடில் இருக்க ஆப்ஜெக்ட், அதாவது இன்வேலிட் வியூவை வந்து எப்படி வேலிடாக மாற்றுறது, அதாவது எப்படி கம்பைல் பண்ணுறது இல்லைனா ரீகம்பைல் பண்ணுறது ஒரு வியூவை அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ கம்பைல் ஆர் ரீகம்பைல் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு வியூவோட ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிடில் இருக்குது அப்படின்னா அது எப்படி வேலிடாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த கம்பைல் அண்ட் வியூ ரீகம்பைல் வியூ அதுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? ஒரு வியூவோட ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிடில் இருக்குது, அதை வந்து வேலிடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பைல் கொடுக்கணும். ஓகேவா? ஆர் ரீகம்பைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் எப்படி பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கம்பைல் ஆர் ரீகம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து வியூவை வந்து ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்டர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆல்டர் எதை ஆல்டர் பண்ண போகிறோம், ஒரு வியூவை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வியூ அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும். ஸோ வியூ ஆல்டர் பண்ண போகிறீங்க, எந்த வியூ நீங்கள் ஆல்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான அந்த எந்த வியூ நம்ம ஆல்டர் பண்ண போகிறோமோ அந்த வியூக்கான நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிட்டு இங்கே வந்து கம்பைல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி இது வந்து ஒரு ரீகம்பைல் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு வியூ வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு மெனு அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம போன ஃபோர்ஸ் வியூவில் நம்ம இந்த டேபிளை கிரியேட் பண்ணோம். ஸோ மெனு அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? இந்த டேபிளுக்கு நான் வந்து ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ், கிரியேட் வியூ. இது வந்து கம்ப் வியூ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கம்ப் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஆஸ் நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுடலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெனு அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு நம்ம இந்த வியூவை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வியூ வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வியூ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வியூவோட வியூ வந்து கிரியேட் ஆகிருக்கா, இல்லை என்னென்ன காலம்ஸ்லாம் எடுத்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸ். ஸோ இதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லா வியூவும் வரும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண வியூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப் வியூ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெனு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனால் அது நம்மளுக்கு கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார்ன்றதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அது அந்த டேபிளில் என்னென்ன காலம் இருக்கோ எல்லா காலமும் நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? இந்த மெனு அப்படின்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐடின்ற ஒரு காலம் இருக்குது, மெனு நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஆனால் நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது, அதாவது டேட்டா டிக்ஷனரி டேபிளில் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டார்னு ஸ்டோர் ஆகாது. அது இந்த காலம் ஸ்டார்னு கொடுத்துருக்க பதில் அது, அதாவது ஆல் காலம்ஸ்னால் எல்லா காலமும், அது இந்த டேபிளில் இருக்க எல்லா காலமும் வந்து நேமாக தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணால் இது நார்மலாக நடக்கிற ஒரு ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு இந்த வியூக்கான ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஓகேவா? இந்த வியூக்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வியூ. அதனால நம்ம வந்து அதில் ஃபில்டர் பண்ணுறோம். வேர் ஆப்ஜெக்ட் டைப் ஈக்குவல் டு வியூ. அதுலேயும் நம்ம இன்னொரு ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் கண்டிஷன் கொடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காம் வியூ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஏன் அப்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இங்கே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கனால இந்த இதை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்காக இது ஒரு ஃபங்க்ஷன், அப்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாதிரி நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் நேமில் பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம் வியூ அப்படின்றத அந்த வியூ வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலம் இந்த டேபிள்லேருந்து இந்த மெனு டேபிள் அப்படின்ற டேபிள்லேருந்து நான் வந்து ஒரு காலமை இப்போ ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள்லேருந்து ஒரு காலமை ட்ரா பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஸோ ஆல்டர், நம்ம எதை ஆல்டர் பண்ண போகிறோம், ஒரு டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம். எந்த டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம், நம்ம மெனு அப்படின்ற ஒரு டேபிளை ஆல்டர் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ட்ராப் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, எதை ட்ராப் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு காலமை ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ காலமை ட்ராப் பண்ணுறீங்க, அந்த காலமுக்கான நேமை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம சொல்கிறேன் இப்போ மெனு நேம் அப்படின்ற அந்த காலம் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு காலமை நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்ன்ற கீவேர்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸோ எதை நம்ம ஆல்டர் பண்ணோம், ஒரு டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம். அதனால் டேபிள்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ டேபிள்னு சொல்கிறீங்க, நிறைய டேபிள் இருக்குது, நீங்கள் எந்த டேபிளில் நீங்கள் ஆல்டர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கான நேமை நம்ம ப்ரொவைட் பண்ணணும்.
ஓகேவா. சரி ஓகே, நேமை கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? நம்ம வந்து ஒரு ட்ராப் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் ட்ராப் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ராப்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதை ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு காலமை ட்ராப் பண்ண போகிறேன். அதனால் காலம் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் காலமை ட்ராப் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து இந்த டேபிளில் வந்து 2 காலம் இருக்குது. இதில் நீங்கள் எந்த காலமை ட்ராப் பண்ண போகிறீங்க? நான் வந்து சொல்கிறேன் மெனு நேம் அப்படின்ற காலம் வந்து ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிட்டு இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து ஆல்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த user_views பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா. இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் இந்த user_objectsல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் அப்படின்றது மாறிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம இந்த வியூவில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு காலமோ ஏதோ ஒன்று நம்ம ஆல்ட்ரோ இல்லை மாடிஃபிகேஷனோ பண்ணுறோம் அப்படின்னா உடனே இந்த வியூ என்ன ஆகிடும் அப்படின்னா வேலிடில் இருக்க ஸ்டேட்டை வந்து இன்வேலிடாக மாறிடும். ஓகேவா. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது வேலிடில் இருந்திருக்கும். ஓகேவா. ஆனால் இது நம்ம ஒரு காலமை ட்ராப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வியூவோட ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிட் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகேவா. இந்த வியூ நம்ம குறி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த வியூவை வந்து குறி பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த com_view அப்படின்ற இந்த வியூ நம்ம கொரி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம வந்து இந்த com_viewவில் வந்து 2 காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐடி காலம்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து மெனு நேம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஆனால் இப்போ இருக்கிற இப்போ நம்ம ட்ராப் பண்ணனால இப்போ நம்மளுக்கு அந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஆனால் கொரியில் வந்து 2 காலம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம போய் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா. com view as errors. ஓகேவா. ஏன்னா இது வந்து ஒரு காலம் இல்லை அப்படின்றதுனால எரர் த்ரோ பண்ணுது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் வந்து திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளில் திருப்பி நான் வந்து இந்த காலம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஆல்டர் டேபிள் நேம் மெனு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? ஒரு ஆட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ண போகிறோம்? மெனு நேம் அப்படின்ற ஒரு காலமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம காலம் அப்படின்றது கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ அது நேமை கொடுத்துட்டு அதுக்கான டேட்டா டைப் கொடுத்தா போதும். நம்ம வந்து varchar2 of 20 அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா. டேபிள் மெனு ஆல்டர்ட். இப்போ வந்து நம்ம இந்த மெனு டேபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 காலம் இருக்கும். ஐடின்ற ஒரு காலம் இருக்குது, மெனு நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இந்த user_objectsல போய் நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து வேலிடாக மாறி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு காலமை ட்ராப் பண்ணதுனால இதோட இது ஸ்டேட்டஸ் வந்து வேலிட்லேருந்து இன்வேலிடாக மாறிச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் இன்வேலிடாக மாறிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலிடாக மாற்றிக்காது. ஓகேவா. அதுக்கு நம்ம வந்து சில ஆப்ரேஷன் நம்ம பண்ணால் ஒண்டி தான் அது வந்து வேலிடாக அது அடுத்தது வேலிடாக மாற்றும். ஓகேவா. வேலிட்லேருந்து இன்வேலிடாக அது ஈஸியாக மாற்றிடும். ஓகேவா. அப்புறம் இன்வேலிட்லேருந்து அது வேலிடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீகம்பைல் பண்ணணும். ஓகேவா. பண்ணால் ஒண்டி தான் அது வந்து வேலிடாக மாறும். ஓகேவா. ஸோ ரீகம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதாவது 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ அந்த சின்டாக்ஸ் பார்த்தோம்ல. ஸோ ஆல்டர் வியூ நேம் கொடுக்கணும். நம்ம வியூ நேம் என்னது? com view அப்படின்ற அந்த வியூ நேம் கொடுத்துட்டு கம்பைல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த வியூ வந்து ரீகம்பைல் பண்ணோம். ஓகேவா. இப்போ நம்ம ரீகம்பைல் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ போய் இந்த இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறோம் அப்படின்னா வேலிட் அப்படின்றது மாறி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து வியூ வந்து ஆல்டர்ட் ஆயிடுச்சு, வியூ வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இந்த user_objectsல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து வேலிட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா. செகண்ட் மெத்தடுக்கு இதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த காலமை வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா. மெனு நேம் அப்படின்ற காலமை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய்ட்டு இந்த user_objectsல பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிட் அப்படின்றது இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நான் போய்ட்டு இந்த டேபிளில் இந்த மெனுவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மெனு நேம் அப்படின்றத வந்து திருப்பி நம்ம இந்த டேபிளில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம திருப்பி நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து திருப்பி இன்வேலிட்டில் தான் இருக்குது. ஓகேவா. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம்ல வியூவை வந்து நம்ம இது மாதிரி வச்சு கிரியேட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம திருப்பி வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி இது வந்து ரீகம்பைல் ஆகிடும். ஓகேவா. ஸோ திருப்பி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஒரு வியூ ஏற்கனவே இருக்குது, அந்த வியூவை நம்ம திருப்பி ஓவர்ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதே நேமில் நம்மளுக்கு இன்னும் அந்த வியூலையே வந்து திருப்பி ஓவர்ரைட் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணும், இதே நேமில் வந்து திருப்பி வந்து ஓவர்ரைட் பண்ணும். ஓவர்ரைட் பண்ணும்போது இங்கே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி அது வந்து இன்வேலிடாக இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு செக் பண்ணி இந்த டேட்டா டிக்ஷனரி அதாவது user_objectல வந்து வேலிட் அப்படின்றது நம்மளுக்கு
ஸ்டேட்டஸ் வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து வேலிட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஆல்டர் யூஸ் பண்ணி ஆல்டர் கம்பைல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து கிரியேட் அப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த கிரியேட் யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள்லேருந்து இந்த மெனு நேமை வந்து காலமை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? ட்ராப் பண்ணிவிட்டு யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிடில் இருக்குது. ஓகேவா? திருப்பி நம்ம போய்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு காலமை ஆட் பண்ணுறோம். அதே டேபிளில் ஒரு காலமை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிடில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ண வருதோ இல்லை திருப்பி நான் ஒரு வியூவோ கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த வியூவை வந்து கால் பண்ண போகிறேன். ஓகேவா? டேரெக்டாக இந்த வியூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த வியூவை வந்து நம்ம டேரெக்டாக கூப்பிட போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காம் அண்டர் ஸ்கோர் வியூ அப்படின்ற அந்த வியூவை வந்து கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா? அதாவது ஐடி மெனு நேம் அப்படின்றது ஷோ பண்ணுது. இப்போ நம்ம போய்ட்டு இந்த யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து வேலிட் அப்படின்றது மாறி இருக்கும். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும்போது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம இந்த வியூ வந்து குறி பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரக்கிள் போய்ட்டு இந்த யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய்ட்டு அது ஸ்டேட்டஸை பார்க்கும். ஓகேவா? ஸ்டேட்டஸ் வந்து வேலிடாக இன்வாலிடாக இருக்கதான்னு பார்க்கும். ஸோ அப்படி இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வேலிடாக இன்வாலிடாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ அது வந்து வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம், யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய்ட்டு இன்வாலிடாக இருக்கிறத வந்து வேலிடாக ஃபஸ்ட்டு மாற்றி விட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு வந்து ரன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எடுத்துன்னு தரும். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னா வேலிடாக மாற்றிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் எதுவும் தரும். அதாவது எந்த மாதிரி டைமில் வேலிடாக மாற்றோம் அப்படின்னா அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு, வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒண்டி தான் அது வந்து வேலிட் அப்படின்றத மாற்றும். ஸோ இதுதான் வந்து 3 டைப். ஓகேவா? 3 டைப்பாக நம்ம வந்து ஒரு வியூ வந்து கம்பைல் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆல்டர் யூஸ் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணலாம். செகண்ட் டைப் வந்து புதுசாக ஒரு வியூவே இல்லைனா ஒரு ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வியூவை திருப்பி கம்பைல் பண்ணால் இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிட்லேருந்து வேலிடாக மாறிடும். தேர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இன்வாலிடில் இருக்குது, பட் ஆனால் நம்ம கொடுத்துருக்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணால் போதும். அதாவது அந்த வியூவை கால் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வியூ வந்து ரீகம்பைல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டேட்டா ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? இதுதான் வந்து கம்பைல் ஆர் ரீகம்பைல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.